வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற திருத்துவ கொள்கை அடிக்கடி நமக்கு போதிக்கப்படுகிறது. பிதா குமாரனை அனுப்பினார். குமாரன் இந்த உலகத்தில் நமக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்து வேறொரு தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு விட்டு போயிருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதுதான் கிறிஸ்தவ புரிதல், கிறிஸ்தவ நம்பிக்கை, கிறிஸ்தவ விசுவாசம். ஆனால் இந்த மூன்றை குறித்தும் பேசுகிற பொழுது சில நேரத்தில் நமக்கு குழப்பம் வரும். இது எப்படி ஏதுன்னு வரும். இந்த மூன்றிலிருந்து குழப்பிக்காம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். நோக்கம் நிறைவேறுதலை குறித்து இந்த மூன்றை பேரும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. பிதாவினுடைய நோக்கம் எப்ப நிறைவேறுது? குமாரனை அனுப்பிய போது பிதாவினுடைய நோக்கம் நிறைவேறுது. தான் மக்களை மீட்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஒரு குமாரனை அனுப்பிட்டார், அவருடைய நோக்கம் நிறைவேறுது. குமாரனுடைய நோக்கம் எப்ப நிறைவேறுது? சிலுவையில தன்னையே கொடுத்து நமக்கு ரட்சிப்பை மீட்டு கொடுத்த உடனே, விட்டு கொடுத்த உடனே அவருடைய நோக்கம் நிறைவேறுது. முழு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மீட்பின் பணி அல்லது மீட்பின் மகத்துவம் எங்க நிறைவேறுது? அவர் உயிர்த்தெழுதல்ல நிறைவேறுது. உயிர்த்தெழுதல் வந்த உடனே நாம் மீட்கப்பட போகிறோம், அவரோடு யுக யுகமாக வாழப்போகிறோம் என்கிற நம்பிக்கையும். அப்ப பிதாவினுடைய நோக்கம் குமாரனில் நிறைவடைகிறது, குமாரனுடைய நோக்கம் நமக்கு மீட்டு கொடுத்த பிறகு நிறைவடைகிறது. இப்ப பரிசுத்தாவியனுடைய நோக்கம் எப்ப நிறைவேறும்? இங்கதான் என் ரோல் தேவை. பரிசுத்தாவியனுடைய நோக்கம் நிறைவேற என்னுடைய ஒத்துழைப்பு தேவை. பிதா குமாரன் அனுப்புறதுக்கு நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, பண்ணவும் முடியாது. குமாரன் மீட்பை ரட்சி கொடுக்க நான் ஒன்றும் பண்ணல, அவரா என்ன மீட்டு ரட்சித்து சிலுவையில தன் உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து மீட்டார். அதுலேயும் என் பங்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பரிசுத்தாவியானவர் என்னை வழிநடத்தும் போது அவர் என் வாழ்வை சிறப்பாக, அவருடைய நோக்கம் நிறைவேற என்னுடைய ஒத்துழைப்பு தேவை. அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்றோம். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்றீங்களான்னு கேட்குறாங்கல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்னன்னா, பரிசுத்தாவியானவர் உன்னில் செயல்பட்டு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நீ ஒத்துழைக்கிற பத்தியா, அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சு எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா, பரிசுத்தாவியானவர் என்னில் எப்படி பிதா குமாரனை அனுப்பி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றினாரோ, குமாரன் தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றினாரோ, அப்படி பரிசுத்தாவியானவர் நோக்கத்தை என்னில் நிறைவேற்ற நான் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். அப்பதான் அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்ற முடியும். அப்போ பரிசுத்தாவியானவர் என்னில் செயல்பட நான் அனுமதிக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். அவருடைய நோக்கத்தின்படி நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அவருடைய நோக்கம் என்னில் நிறைவேற நான் அனுமதிக்க வேண்டும். அப்படின்னா அவர் உன்னை வழி நடத்துகிறபடி நீ நடக்க வேண்டும். இப்ப அது இல்லாமையும் வாழ்வதற்கான சூழல் இந்த உலகத்துல வரும் இல்லையா? எது அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறது, எது உலக சித்தத்தின்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் உனக்கு ஞானம் அருளப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு, ஆறாம் அறிவுன்னு சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் கஷ்டத்தை பார்த்து ஓடும் இல்லையா? எல்லா மிருகங்களும் இன்னொருத்த பார்த்து பயப்படும். ஆனா மனிதனுக்கு பயப்படல. எது சரி எது தவறு என்கிற அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறார். எனவே பரிசுத்தாவியானவர் உன்னில் செயல்படும் போது கடவுள் ஏற்கனவே உனக்கு கொடுத்திருக்கிற எது நல்லது கெட்டது என்கிற அறிவை அறிந்து பரிசுத்தாவியானவருக்கு நீ ஒத்துழைத்தால் பரிசுத்தாவியானவருடைய நோக்கம் நிறைவேறும். எனவே பரிசுத்தாவியானவருடைய நோக்கம் நிறைவேற என்னுடைய ஒத்துழைப்பு தேவை. அப்படி கொடுக்கிற ஒத்துழைப்புக்கு, அப்படி கொடுக்கிற சப்போர்ட்டுக்கு, அல்லது பரிசுத்தாவியானவர் என்னில் செயல்பட நான் அனுமதிக்கிற வாழ்க்கைக்கு பெயர்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.